ஜெகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்த திருவடிகள் பற்றி நல் பொற்நூலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற பெரும் தங்க புதையல் போல் இருக்கக்கூடிய அந்நூலினை கொண்டமர்ந்திருக்கின்ற சித்தனே, ஞான பொன்னூலாய் இருக்கின்ற அந்நூலின் வடிவாக இருக்கின்ற அந்நூலின் வாழும் பிரதியாக அந்நூலின் வாழும் வடிவாக அந்நூலினுடைய முழு நிலை கொண்ட ஒரு மனித உருவாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே, உம்மை வாழ்த்த பொன்னூர் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் பெரிய நாயகி என்ற தேவியாய் ஆபத் சகாயேஸ்வரன் என்று அழைக்கக்கூடிய சிவனோடு அருள்பாலித்து கொண்டிருப்பவளாய் உம்மை வாழ்த்த நற்சிந்தை கொண்டு வந்தமர்ந்திருக்கின்றோம். சிதறா நிலைதனில் ஒருவர் தன்னுடைய உயர் நோக்கம் எதுவென்பதை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அந்நிலையை சிதறடிக்க பல எதிர்நிலைகள் வந்த பொழுதும் அந்நிலைகளையெல்லாம் துச்சமாக எண்ணி தாம் கொண்ட அந்நிலையில் நல் உயர் பிடிப்போடு அப்பிடிப்பை எவ்வாறாவது விட்டுவிட வைக்க வேண்டுமென்று பிற கணங்களோடு பிற தீய நிலைகள் முயற்சிக்கின்ற பொழுது அவை யாவற்றையும் எதிர்கொள்ளாது, அதை ஏற்றுக்கொள்ளாது, தம்முடைய நோக்கம் ஒரு உயர் நோக்கம், அந்நோக்கத்தின் மீது இறுக பிடிக்கும் தன்மையும் அதனை இறுக பிடித்து கொண்டு வருகின்ற அனைத்து சிதறடிக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் சிதறடித்து அற்புதமாய் வெற்றி கொண்டு நிற்பதே ஒரு நல் வீரனுக்கு அழகு என்ற நிலை இதனை இருக்க, அந்நிலை கொண்ட வீரர்களாய் உயர்நல் சீடர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சித்தனே, அதற்கு சிதறுகின்ற நிலை வருகின்ற பொழுதெல்லாம் தாம் இவ்யுகமாற்றம் மட்டுமல்லாது தம்முடைய வாழ்வில் வரக்கூடிய உயர்நிலைகளுக்கான சிதறடிக்கக்கூடிய தீநிலைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அவற்றை தாண்டி எவ்வாறு பயணிக்க வேண்டும், அவற்றை தாண்டி செல்வதற்கான வழி என்ன என்பதையெல்லாம் எடுத்துரைத்து அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே, வாழும் குருவே, உம்மை வாழ்த்துகின்றோம். வழிநடத்தும் நிலை என்பது அவ்வளவு எளிதல்ல. அந்நிலை அறியாததால் தான் ஆசான் என்ற நிலையை பலருக்கு கொடுக்காமலும் பலர் பெறாமலும் இருக்கின்றார்கள். தான் முதலில் தமக்கு ஆசான் என்ற நிலையை பெறுவதே மிக கடினமாக இன்று இவ்வையகத்தில் மாறிவிட்டது. ஏதோ அவர் உரைக்கின்றார், இவர் உரைக்கின்றார், அங்கு இருக்கின்றது, இங்கு படித்தோம், அங்கு படித்தோம் என்று உணர்ந்து கொண்டு அவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டோம் என்ற தெளிவு பெற்றுவிட்டோம் என்று அகந்தையில் தாம் எவ்வழியில் செல்ல வேண்டும் என்பதை தாமே அறிந்து கொள்ள முடியாத வகையில்தான் இன்று அவரவர்களுக்கு குருவாக இருக்க முடியாது அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் ஒருவன் முதலில் தமக்கு குருவாக தமக்கு தாமே கற்றுக் கொடுத்து கொண்டு அவ்வழியில் நடந்து கொண்டு நன்னிலையாய் செயலாற்றி வெற்றி கண்ட பின்பே அவன் பிறருக்கு குருவாக அமர்கின்ற அரும்பாக்கியமதை பெற்றிருக்கின்றான் சித்தனே. அவ்வகையில் இன்று நீர் கற்றுக்கொண்டு நீர் கற்ற அனைத்து நிலைகளையும் அந்நீர் எப்பாத்திரத்திற்குள் ஊற்றினாலும் அப்பாத்திரத்தின் வடிவில் மாறிக்கொண்டு இருக்கின்ற நிலை அதுபோல் அற்புதமாக நீர் கற்ற அனைத்து நிலைகளையும் உம்மை நாடி இருக்கின்ற பாத்திரங்களாக இருக்கக்கூடிய சீடர்களுக்கு ஊற்றுகின்றீர். ஒவ்வொரு சீடருடைய பக்குவ நிலையை பொறுத்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் நீர் கற்ற அந்நீர் நிலைதனில் இருக்கின்ற ஞானமானது அவர்களுக்குள் சென்று ஐக்கியமாகி விடுகின்றது. அதனால்தான் ஒவ்வொரு சீடர்களும் வெவ்வேறு நிலைதனில் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சீடனும் வெவ்வேறு நிலை கொண்ட பாத்திரம், வெவ்வேறு உலோக நிலைகளில் வெவ்வேறு நிலை கொண்ட ஆடம்பர நிலை கொண்ட வடிவமைப்பு அதனை சூழ்ந்து புனரப்பட்டு கொண்டிருக்கின்ற அப்பாத்திரத்தை சுற்றிலும் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அவ்வழகு நிலை கொண்ட வடிவங்களில் இருக்கும். சில பாத்திரங்களில் எவ்வித வடிவமும் இருக்காது, ஆனால் அப்பாத்திரம் மட்டும் அகண்ட பெரும்பாத்திரமாக இருக்கும். இந்நிலை அதுபோல் அதில் ஊற்றுகின்ற நீர் எவ்வாறு ஒவ்வொரு நிலைக்கும் ஏற்றாற்போல் பயன்படுத்தப்படுகின்றதோ அழகாக வடிவமைக்கப்பட்ட பாத்திரமானது
அற்புதமாக சில இடங்களில் பயன்படுத்தப்படும். அவ்வாறு எவ்வித அழகு நிலைகளும் பயன்படுத்தாது பெருநிலை பாத்திரமாக இருப்பது பெரும் பலன் கொடுக்கக்கூடிய வேறு சிலருக்கு பயன்படுத்தப்படும். இவ்வாறு ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு விதத்தில் அவற்றில் நீர் ஊற்றும் வரை அவை வெறும் பாத்திரமாக இருக்கும். ஆனால் நீரென்ற வாழை சித்தனுடைய ஞானமும் ஆற்றலும் அழகு நல் உயர் ஞான அமிர்தமது அவர்களுக்குள் ஊற்றப்படுகின்ற பொழுது அற்புதமாக உயர்நிலையாய் அவர்கள் வெவ்வேறு நிலைகளில் பயன்படுத்தப்படுவார்கள். அவை யாவும் வேறு வேறு நிலை கொண்ட ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தாங்கிய சீடர்களாய் நூலோடு இணைந்த சீடர்களாய் இவ்யுக மாற்றமதற்கு உறுதுணையாயிருக்கின்ற ஒவ்வொரு தூண்களாய் மாறி நிற்கின்ற அவ்வுயர்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏற்றாற்போல் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம். காரணங்கள் தெரிய வேண்டுமா? காரணங்கள் தெரிய வேண்டுமா? ஆனால் தெரிகின்ற காரணங்களை ஒருவரால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அனைத்து உண்மைகளையும் எடுத்துரைக்க நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம். ஒருவருடைய பல ஜன்ம கர்ம வினைகளும் ஒவ்வொருவருடைய உயர்நல் புண்ணிய நிலைகளையும் எடுத்துரைக்க எங்களுக்கு அகமகிழ்வுதான். ஆனால் அதனை கேட்டால் அதனை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனம் இருக்கின்றதா? ஏனென்றால் முன்னொரு காலத்தில் பெரும் மன்னனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்று ஒரு கைப்பிடி மண் கூட தமக்கு சொந்தமில்லாத நிலைதனில் அமர்ந்திருப்பீர். அதற்கு எவ்வினை என்று உரைக்க எங்களால் முடியும். இருந்தபொழுதும் அக்காரணத்தை ஏற்றுக்கொண்டு உங்களால் வலம் வர முடியுமா இப்பிறவிதனில்? ஏன் இப்பிறவியில் அதுபோன்ற ஒரு சிறு இழிநிலை ஏற்பட்டதென்றும், ஏன் சில நபர்கள் இதற்கு முற்பிறவியில் பெரும் இழிநிலை கொண்டவர்களாக இருந்து செய்த ஒரு சிறு நற்காரியத்தில் இன்று உயர் பெரும்பலனை பெற்று கொண்டிருக்கின்றீர். அதற்கான காரணத்தை உரைத்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முற்பிறவியில் நீர் இத்தனை கொடுமை நிலை கொண்டவர் என்பதை உணர்த்தினால் உம்மால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நன்னிலைகள் என்றால் மட்டும் ஏற்றுக்கொள்வீர், தீநிலைகள் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் எதனை உரைக்க வேண்டும், எதனை உரைக்க கூடாது, எதனை அறிந்தும் அறியாதது போல் கணங்கள் அமர வேண்டும் என்று அமர்ந்திருக்கின்றார்கள் சித்தனை. அந்நிலையினால்தான் சிவசபையில் பொறுமை நிலை கொண்டு சபை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எடுத்துரைக்க முடியும் எதிர்வருவோர் எந்நிலை கொண்டு வருகின்றார் என்று. ஆனால் அந்நிலையை தற்சமயம் எடுத்துரைக்கும் நிலைதனில் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அதனை கேட்கும் பக்குவத்தில் இம்மனித மானிட ஜடங்கள் இருப்பதில்லை என்பதால் அவற்றை உரைக்காது மறைத்து வைத்து பொறுமையாக காலம் வருகின்ற பொழுது அனைத்தையும் அவர்கள் உணர்ந்து கொண்டு உயர்நிலையாய் பயணிப்பார்கள் என்று அறிந்து எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம். அந்நிலையின் மூலமாக யுகமாற்றம் அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையின் இறுதி நிலை பேரின்ப பெருவாழ்வே இங்கு அனைவருக்கும் கிட்டியிருக்கும். அது அவரவருடைய கர்ம வினையில் இருக்கக்கூடிய உயர் கர்ம வினையின்பால் இருக்கக்கூடியவைகளாக அவர்களிடம் என்றும் இருக்கும். அந்நிலையில் இருந்து கொண்டு அந்நிலையை தக்க வைத்து கொண்டு இருப்பதற்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்க வேண்டுமோ அதனையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எப்பிறவிதனிலும் இனி இழிநிலை வராதவாறு ஒவ்வொருவரும் உயர்ந்து கொண்டிருப்பீர். இப்பிறவியே இறுதி பிறவி என்று வேண்டினாலும் அதனையும் கொடுக்க தயார். அமரத்துவம் என்பது ஏதென்று அறிந்தோருக்கு அந்நிலையில் இருக்கின்ற இன்பம் அறியப்படும். அமர நிலை அழிவில்லா பெரும் நிலை. உண்மையில் அழிவில்லா பெருநிலை என்று ஒன்று உண்டா என்றால் அதனை நீங்கள் உள்ளுக்குள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அற்புதமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் ஒவ்வொருவருக்குள்ளும் விடை பகிரும். அனைத்து நிலைகளும் நிலையற்ற நிலைகள். நிலை பெற்ற நிலை என்று ஒன்று இருந்திருந்தால் நிச்சயம் இம்மண்ணுலகுதனில் இன்று இக்களி இருந்திருக்காது. நிச்சயம் புண்ணிய யுகமே இங்கு எப்பொழுதும் தலைத்திருந்திருக்கும். அந்நிலை கூட நிலையற்ற நிலையினால்தான் இன்று களி மாறியிருக்கின்ற நிலையதுபோல் ஒவ்வொரு ஆன்மாவும் அமரத்துவம் பெறலாம். ஆனால் அமரத்துவம் பெற்ற பின்பும்
அந்நிலையில் நிலைத்து நிற்கின்ற தன்மையை அவ்வான்மா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்றால் அமரத்துவமும் ஒரு நாள் பறிக்கப்படும் என்ற நிலை இருக்க அற்புதமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்டு இவ்வையகத்தில் வாழும் குருவாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற வாழும் குருவே, நீர் மனித மாந்தர்களுக்கு நல் அற்புதமாய் சீர்படுத்தும் உயர் ஞானத்தை வழங்கி கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அவ்வழியின் உயர் நிலையாய் ஒவ்வொருவரும் உம்மோடு அவ்வழியில் வருகின்ற பொழுது அமர நிலை நிச்சயம் கிடைக்கும். அதில் நிலைத்து நிற்பதற்கு அவர்கள் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். செய்கின்ற நிலைதனில் அற்புதமாக உயர்நிலைகள் யாவருக்கும் கிட்டி இருக்கும். எவ்வாபத்தும் வருகின்ற பொழுதும் அவ்வாபத்திலிருந்து காக்கின்ற ஆபத் பாண்டவனாய் ஒவ்வொருவருக்கும் உயர்நல் சூட்சம அருள் வளையமிட்டு காத்து கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே, உம்மை அகமாற வாழ்த்தி உம்மை நாடி இருக்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக என் நாடு மட்டுமல்ல இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயர் கணங்களோடும் தொடர்பு கொண்டிருக்கின்றவர்களாய் ஆற்றலினால் அவை அவர்களுக்கு நிகழ்கின்ற நிலையாய் மாறி இருக்கும் என்ற நிலைதனை உணர்த்தி வாழ்த்தி அமர்கின்றோம். சித்தனே, எவ்காலத்திலும் எவ்வேளைதனிலும் அற்புதமாய் உம்மோடு சூட்சமத்தில் அருளை சக்தியின் உயர் வடிவாய் அமர்ந்து உமக்கு வருகின்ற உயர் நல்நிலைகளையும் எடுத்துரைப்போம். வருகின்ற தீநிலைகளையும் எடுத்துரைத்து உம்மை நல்வழியில் வழிநடத்துவது எமது பொறுப்பாக இருக்கும் என்ற சூட்சம நிலைதனை உணர்த்தி வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் பதிஷாய நமः. வாழை சித்தர் திருவடியை பற்றி